சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பா இன்று பெருமகிழ்ச்சியான செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். என் செல்லமே, உன்னை 2 தெய்வங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது நம்மை சுற்றி வந்து நமக்கு நல்லது செய்கின்ற தெய்வங்களை நீ வணங்குகின்றாய் என்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறிவிடும். இல்லாது போனால் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமாவது சாத்தியம். அதனால் என் குழந்தையே, இன்று உன் அப்பா சொல்கிறேன், என்னிடத்தில் இருந்து இந்த செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நல்லது நினைப்பது யார்? உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிற அந்த 2 தெய்வங்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்த பொழுதெல்லாம் நீ வணங்கிய தெய்வம்தான் உன்னை காப்பாற்றியது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அது உண்மை கிடையாது. இந்த 2 தெய்வங்களும் உன்னை சுற்றி வருகின்றவர்கள்தான் இதை செய்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் இவர்களை நீ வணங்குவதும் அவர்களின் பெயரை நான் சொல்லும்போது உன் மனதிற்கு தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கும். இல்லை, நான் சொல்லுவதும் நீ சொல்லுவதும் வேறுபாடாக இருக்குமேயானால் என் குழந்தையே, இனியாவது அதை திருத்தி கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இந்த தெய்வங்களையும் மறந்துவிடக்கூடாது. தெய்வம் நம்மை தேடி வருகிறது என்பது என்ன சாதாரண காரியமா? இல்லை செல்லமே, தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்றால் உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்க போகிறது என்று அர்த்தம். தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல விஷயங்களை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான வாழ்க்கை உனக்கு கிடைத்திருப்பதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டு விடக்கூடாது. இந்த நேரத்தில் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பது விதி. அது இந்த சாயப்பா என் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் விதியாகும். நமக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிற இந்த தருணத்தை என் செல்லமே நீ விட்டு விடாதே. உன் சாயப்பா சொல்லுகின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே நமக்கு எந்த நன்மைகளையும் செய்யவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் செல்லமே, உன்னை தேடி 2 தெய்வங்கள் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்றால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேறு என்ன இருக்கப் போகிறது? இதுதான் உன் வாழ்க்கையில் அதிகப்படியான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாகும். என் செல்லமே, இந்த 2 தெய்வங்களையும் நான் உனக்கு அடையாளம் காட்டி தருகிறேன். நேற்று உன் சாயப்பா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன். அது உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? வணங்கக்கூடாத தெய்வங்களை எல்லாம் வணங்குகின்றாய். வணங்கக்கூடிய இவர்களை நீ விட்டு விடுகின்றாய். ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம் உன்னை தொடர்ந்து வருகிறது என்றவுடன் அங்கு ஓடவும் இங்கு ஓடவும் அவர்களை தேடவும் என்று இந்த பரிகாரம் செய்யலாமா, இந்த பூஜைகளை செய்யலாமா என்று அதை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ செய்த தவறு இதுதான் என்று உனக்கு ஏற்கனவே உன் சாயப்பா சொல்லிவிட்டேன் அல்லவா? இன்று நான் சொல்லக்கூடிய இந்த 2 தெய்வங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் வணங்கி நிற்க வேண்டிய தெய்வங்கள். இவர்கள் அவ்வளவு சுலபமாக யாரிடத்திலும் தோன்றிவிடுவது இல்லை. ஆனால் இவர்களோ உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை சுற்றி சுற்றி வருகிறார்கள் என்றால் நீ எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கிறாய் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகள் அத்தனையுமே இவர்களிடமிருந்து தான் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற எல்லா உண்மைகளையும் இவர்களிடத்திலிருந்து தான் நீ பெற்று கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கைக்கு சரியான நேரத்தில் சரியான ஏற்றத்தை கொடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுத்தான் ஒவ்வொரு நாளும் நான் சிந்தித்து ஒவ்வொரு நொடியும் உன்னை சுற்றி சுற்றியே வந்து கொண்டிருக்கின்ற தெய்வங்களை பற்றி கூற வேண்டும் என்று வந்திருக்கிறேன்.
உன்னை தேடி வந்து சில நல்ல விஷயங்களை நான் சொல்லும்போது நீ அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் அப்படியே விட்டு விடுகின்றாய். உன் சாயப்பா நான் சொல்லுவதை மனதில் வைத்துக்கொள். இவையெல்லாம் எந்த அளவிற்கு உண்மை என்று உனக்கே புரியும். நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக அடைந்திருப்பாய். ஆனால் சில விஷயங்கள் உனக்குள் ஏற்படுத்துகின்ற ஒரு சில கஷ்டங்களும் உனக்குள் ஏற்படுத்துகின்ற சில வேதனைகளும் இப்போது நான் என்ன சொன்னாலும் அதை நம்ப மறுக்கின்றது. இவையெல்லாம் நிச்சயம் நடக்குமா என்று கவலையோடு இருக்கின்றாய். என் செல்லமே, இனிமேலும் இப்படி இருக்காதே. நான் சொல்லுகின்றதை முழுவதுமாக கேள். உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் மீட்டெடுக்க உன்னை நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை தருகிறேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கை காப்பாற்றிக் கொண்டும் இருக்கிறேன். அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, இன்னும் நீங்கள் அந்த தெய்வங்கள் யார் என்று சொல்லவில்லையே என்றுதானே கேட்கிறாய்? இதோ உனக்காக சொல்கிறேன் செல்லமே. உன்னுடைய குலதெய்வம்தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. உன் குலத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறையில் நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உன்னை காக்க வேண்டும் என்று அந்த தெய்வம்தான் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, உன்னை சுற்றி உனக்கான நன்மையை கொடுக்க வந்து கொண்டிருக்கிற தெய்வமானது இந்த செந்தில்லாண்டவன் என்பதை நீ புரிந்து கொள். எப்படி முருகன் என்னை சுற்றி வருகிறார் என்று நீ யோசிக்கிறாய செல்லமே? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. பல காலமாகவே அவரிடத்தில் ஒரு வேண்டுதலை வைத்து நீ காத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உன்னுடைய குலதெய்வமும் அந்த முருகப்பெருமானும் உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை உடனடியாக நடத்தி முடித்துவிட வேண்டும் என்றும் நீ படுகின்ற இன்னல்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் சட்டென்று உன்னை இதிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றும் காலம் காலமாக உன்னையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். நீ இதனை புரிந்து கொண்டு இவர்களை முழு மனதோடு நீ வணங்கி ஆரம்பித்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி துன்பம் என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. என் செல்லமே, உன்னுடைய குலதெய்வத்தை முழுமையாக கும்பிடு. உன் சாயப்பா உனக்கு இதைத்தான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய குலம் தலைக்க வேண்டுமென்றால் உன்னுடைய குலதெய்வத்தை நீ முதலில் வணங்க வேண்டும். பிறகு இஷ்ட தெய்வமான முருகனையும் வணங்கு, என்னையும் வணங்கு. நாங்கள் எல்லோருமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி உன்னை துன்பத்திலிருந்து காப்பாற்றவே வந்திருக்கிறோம். என் செல்லமே, உனக்கு மனநிறைவான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். துன்பமடைந்த என்னுடைய பிள்ளைக்கு இனி அனைத்துமே சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய ஆசையும். நீ இதுவரை பட்ட அத்தனை துன்பத்திற்கும் துயரத்திற்கும் முடிவு கட்ட நாங்கள் எப்போதும் உன்னுடனே இருக்கிறோம். கவலையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக இரு. உன் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.